أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய பேரருளால் ஜும்மாவுடைய தினத்தில் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்காக இறையிலத்தில் முன்கூட்டியே வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் ஜும்மாவுடைய முழு கூலியை தந்தல்பாலிப்பானாக, இந்த உரையை பலனுள்ளதாக அமைப்பானாக என பிரார்த்தித்து உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சுன்னா வாயிலாக நிறைய உபதேசங்களை முஸ்லீம்களாகிய நமக்கு தந்திருக்கிறார். அப்படி ஒரு உபதேசங்களில் மிக முக்கியமான அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்ட உபதேசமானது அத்தியாயம் 16 90வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய முஸ்லிம்களாகிய நமக்கு சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உறவினர்களுக்கு கொடுக்குமாறும் உங்களுக்கு ஏவுகிறான். அதே போல மானக்கேடான காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுமாறும் பாவங்களிலிருந்து விலகிக் கொள்ளுமாறும் அக்கிரமங்களில் ஈடுபடக்கூடாது என்பதையும் உங்களுக்கு நசியத்தாக சொல்கிறான் என்கின்ற அல் குர்ஆனுடைய வசனத்தை 16வது அத்தியாயத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்றாக நீதி செலுத்துவதை பற்றி நமக்கு சொல்கிறார். எந்த ஒரு முஸ்லிமும் நீதிக்கும் அநீதிக்கும் மத்தியில் நிற்க முடியாது. எது சத்தியமோ அங்கதான் நிற்க முடியும். எது நியாயமோ அதன்பால் தான் ஒரு இறை நம்பிக்கையாளுடைய உள்ளம் குடிகொண்டிருக்க முடியும். நீதிக்கும் அநீதிக்கும் மத்தியில யாராவது நிற்போம் என்று சொல்வார்களாக இருந்தால் அது அநீதிக்கு துணை போவது என்கின்ற வகையில அல் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு நிறைய கற்றுத்தருகிறது. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில யாராவது இருவர் அல்லது 2 குழுக்கள் அல்லது 2 குடும்பத்தார் யாராவது நீதி கோருமாறு உங்களுக்கு மத்தியில் வந்தால் அவரிடத்தில் நீதியை நிலைநாட்டுவது சதக்காவாக இருக்கிறது என்று சொல்றாங்க. நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள் அல்லது குடும்பத்தில் முக்கியஸ்தராக இருக்கிறீர்கள் அல்லது நீங்கள் அங்கம் வகிக்கிற சங்கங்கள் மஸ்ஜிதுகளில் தலைவர், செயலாளர், பொறுப்பாளர், முத்தவழியாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு செய்தி கொண்டு வரப்பட்டால் அந்த செய்தியில நீதமாக நடப்பது உங்களுக்கு கடமையாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
யஅதிலு பைனல் இஸ்னைனி சதகா. உன்னை நம்பி ஒரு செய்தி கொண்டு வர்றான். ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு பிரச்சனையோ மனக்கசப்போ குடுக்கல் வாங்கல் குறைபாடோ ஏதாவது ஒன்று ஏற்பட்டு உங்களுக்கு மத்தியில் அந்த இருவர் நீதியை நிலைநாட்டுவதற்காக வந்த அதை நீ என்ன செய்யக்கூடாது தெரியுமா? உன்னுடைய மனோ இச்சைக்கு ஏற்ப அந்த நீதி விஷயத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. உனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் என்பதற்கு ஏற்ப நீ அதில் நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக நீ நடக்க வேண்டிய விதம் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீ நீதி வழங்குகிற இடத்தில் இருந்தால், உன்னிடத்தில் அந்த பிரச்சனை குறித்து இருவர் உன்னிடத்தில் வந்தால், அங்கே நீ நிலைநாட்ட வேண்டியது யஅதிலு பைனல் இஸ்னைன். அவர்கள் இருவருக்கு மத்தியில் அல்லாஹ் ஒரு நீதி வச்சிருப்பான்ல, எது சத்தியம் என்று இந்த மார்க்கம் சொல்லுதில்ல, அந்த நீதியை நீ நிலைநாட்டு. அது உனக்கு தர்மமாக கணக்கிடப்படும், சதக்காவாக கணக்கிடப்படும். நீ அங்கே போய் என்ன செய்யக்கூடாது தெரியுமா? உன்னுடைய தேவைகளுக்காக, உன்னுடைய மனோ இச்சைகளுக்கு ஏற்ப இது இவ்வாறு இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று அநீதிக்கு சாதகமாக பேசக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல் குர்ஆனுடைய வேறு சில வசனங்களில் பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய இயல்பை புரிஞ்சிருக்கான் பார். மனிதனுடைய இயல்பை புரிந்த ரப்புல் ஆலமீன் நீதி செலுத்துவதற்கு இவனுக்கு எது தடையாக இருக்கிறது? அவனுடைய குடும்பம் தடையாக இருக்கும். உன்னால ஏன் நீதி செலுத்த முடியல? அந்த வாதி பிரதிவாதி இரண்டு பேரில் ஒருவர் எனது குடும்ப உறுப்பினராக இருக்கிறார், எனவே என்னால் நீதி செலுத்த இயலலை. அந்த வாதி பிரதிவாதி இரண்டு பேரில் ஒருவர் எனது நண்பராக இருக்கிறார், எனவே என்னால் நீதி செலுத்த இயலலை. அந்த வாதி அல்லது பிரதிவாதி என்னுடன் கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிறார், என்னுடைய பார்ட்னராக இருக்கிறார், எனக்கு வேண்டியவராக இருக்கிறார், என்னால அதன் காரணமாக நீதி செலுத்த இயலலை. மனித குணத்தை புரிந்து கொண்ட ரப்புல் ஆலமீன் சூரா நிசா 4வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன பில் கிஸ் ஷுஹதாஅ லில்லாஹி வலவ் அலா அன்ஃபுஸிஹிம் அபில் வாலிதைனி வல் அக்ரபீன். நீதி செலுத்தும் போது நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்களே, நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாகவும், உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்கள் உறவினருக்கோ விரோதமாக இருந்தாலும் நீ நீதியை கடைபிடி. அவ்வாறு நீ நீதியை கடைபிடிச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு அதில் ஹைரை நாடி இருப்பான். என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மா, எனது நண்பன், எனது ஜமாத் சகோதரன், எனது இயக்க தோழன், முஸ்லிம் என்கின்ற பல காரணங்களுக்காக நீ அங்கு அநீதியை நிலைநிறுத்த முயற்சி செஞ்ச அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு உண்டான படிப்பினை உங்களுக்கு ஏற்படுத்துவான். வரலாறு அப்படித்தான் நமக்கு சொல்லி தருது. நீதியை நிலைநாட்டியவர்களாகத்தானே நபிமார்களை பார்க்கிறோம். ஏதாவது சமரசங்கள் நபிமார்களிடத்திலேயோ நல்லவர்களிடத்திலேயோ ஆட்சி தலைவர்களிடத்திலேயோ பார்த்திருக்கிறோமா? பார்த்திருக்க முடியாது. யார் நீதியில சமரசம் செய்கிறார்களோ அவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. யார் நீதிக்காக உடன் நிற்கிறார்களோ, உண்மைக்காக உடன் நிற்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாறில் ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்துகிறான் என்பதை குர்ஆன் சுன்னா நமக்கு கற்றுத்தரலையா? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்கிறான், நீ நல்லவன் தான், உன்னால நீதி செலுத்த முடியும். யாருக்கு நீ நீதி செலுத்துவ தெரியுமா? மூன்றாவது ஒருவனுக்கு நீ தாராளமாக நீதி செலுத்துவ. பள்ளிவாசல்ல உனக்கு ஒரு பெட்டிஷன் கொண்டு வந்து கொடுத்தா உன்னை விட நீதி செலுத்துவதற்கு வேறு யாரும் இருக்க முடியாது. தேர்ட் பார்ட்டி ஒரு பெட்டிஷன் வந்து உன்னிடத்தில் வழங்கினால் உன்னை விட நீதி செலுத்துவதற்கு வேறு யாரும் இருக்க முடியாது. அதுவே உனக்கு ஒரு பாதகம் வரும் என்றால், உன் குடும்பத்திற்கு ஒரு பாதகம் வரும் என்றால், உனது நண்பனுக்கு ஒரு பாதகம் வரும் என்றால், உனது ஜமாத் இயக்கத்திற்கு ஒரு பாதகம் வரும் என்றால், அப்படியே நீதி பேசுவதிலிருந்து நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிடும். அதுல மழுப்பல்கள் ஏற்படுகிறது, அதுல வீரியங்கள் குறைகிறது. ஏன்? பாதிக்கப்படவிருப்பது எனக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கிறான் என்பதனால அங்கு நம்மால் சத்தியத்தையோ உண்மையோ உரத்து பேச முடியவில்லை என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். நிச்சயமாக நம்மை போல நபியின் தோழர்கள் இருந்ததில்லை, நம்மை போல நபியின் தோழர்கள் ஒரு காலம் இருந்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை
ஒரு நீதிபதியாக காதியாக நியமிக்கிறார். ஒரு சின்ன மாகாணத்திற்கு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். ஒரு ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்றாங்க. இயல்பாக அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தோழர்களுக்கு நன்றாக தெரியும். அவரை போல சக தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்வதில் இணக்கமானவராக வேறு யாரையும் பார்க்க முடியாது. அவரை போல பிறர் குறைகளை மறைப்பதில் ஒரு சிலை சிறந்த மனிதனை பார்க்க முடியாது. அவருடைய இயல்பு எப்படின்னா, பிறர் குறைகளை மறைத்து மனிதனுடைய மானங்களை காத்து பிறரோடு இணக்கமாக நடந்து கோபத்தை வென்று விழுங்கி அல் குர்ஆனை உள்ளத்தில் ஏந்திய அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள். எனவேதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் காதியாக அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை ஒரு பொறுப்பின் கீழே அமர்த்துகிறார்கள். அப்படி அமர்த்துகிற போது மக்களுக்கெல்லாம் என்ன இருந்திருக்கும்? அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்றவர்கள் அல்ல, கடினம் காட்ட மாட்டார்கள், அப்படியே ஸ்ட்ரிக்டா நூல் பிடிச்ச மாதிரி நிற்க மாட்டார்கள், நம்முடைய இசைவுகளுக்கெல்லாம் இசைந்து போவார்கள் என்கின்ற எண்ணம் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை பற்றி மக்களுக்கு இருந்திருக்கலாம். வரலாற்று குறிப்புகளில் இருக்கிறது. அப்துல்லா இப்னு மசூத் அவருடைய அந்த நல்ல பண்புகளால் மக்கள் அவரை ஒரு கனிவானவராக பார்த்திருந்தார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய காலங்களில் அவருடைய கவனத்துக்கு வருகிறது, பொய் தூதராக தன்னை அறிமுகப்படுத்திய முசைலமா இருக்கிறாரே, அந்த முசைலமாவுடைய ஆதரவாளர்களில் சிலர் நம்முடைய ஊர்களில் வசிக்கிறார்கள் என்கின்ற செய்தி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களுக்கு தகவல் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் போது தான் தூதர் என்று அவதரித்து வந்த முசைலமாவை பற்றி வரலாறுல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். முசைலமாவுடைய ஃபாலோயர்ஸ் கொஞ்சம் பேர் நம்முடைய ஊர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி மக்கள் மன்றத்தில் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணி அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் தன்னுடைய நீதிமன்றத்துக்கு முன்பாக ஆஜர்படுத்த சொல்றாங்க. எல்லோரும் தங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படி ஒப்புக்கொள்ளுகிற போது முசைலமாவுடைய ஆதரவாளருடைய குழுவுக்கு ஒரு தலைவர் ஒருவர் இருந்தார். அந்த தலைவரை மாத்திரம் விட்டுட்டு பாக்கி எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்குகிறார்கள் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள். அந்த தலைவருக்கு மட்டும் மரண தண்டனை நிறைவேற்றுகிறார்கள். இப்னு நௌஹா என்று சொல்லப்படுகிற அந்த முசைலமாவுடைய ஃபாலோயர்ஸ்ல இருக்கிற மிக முக்கியமாக அழைக்கப்படுகிற இப்னு நௌஹாவுக்கு மட்டும் அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் மரண தண்டனையை ஜட்ஜ்மெண்டாக வழங்குகிறார்கள். மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், ரெண்டு ஆச்சரியம். ஒன்று, எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்கிய அப்துல்லா இப்னு மசூத் அவர்கள் ஒரே ஒரு அந்த குழுவின் தலைவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டார்கள். ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்பர் 2, இது நாள் வரையில் அப்துல்லா இப்னு மசூத் அவர்களை கனிவானவராக, நற்பண்பின் சிகரமாக, பிறர் பாவத்தை மன்னிப்பவராக, பிறர் கண்ணியத்தை பேணுவராக பார்த்து கொண்டிருந்தோம். அப்துல்லா இப்னு மசூத் அவரிடத்திலிருந்து அந்த காட்டமான ஜட்ஜ்மெண்டை சஹாபாக்களில் சிலரே எதிர்பார்த்திருக்கிற. அப்போது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள், நான் ஏன் அதற்கான மரண தண்டனை வழங்கினேன் தெரியுமா? ஏன் அந்த உறுதியான முடிவை நான் எடுத்தேன் தெரியுமா? இதே இப்னு நௌஹாவும் இப்னு அசால் என்று அழைக்கப்படுகிற இருவர் முசைலமாவின் சார்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தார்கள். 2 பேரும் பார்க்க வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உரையாடி கொண்டு அவரிடத்துல கேட்கிறாங்க, முசைலமா தூதர் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்களான்னு கேட்கிறாங்க. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, ஆமாம் நம்புகிறோம்னு சொல்றாங்க. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க 2 பேரும் இன்னார் அனுப்பிய தூதுவர்களாக இல்லாமல் இருந்தால், ராஜ ரீதியாக அந்த மரபு எங்களிடத்துல இல்லை, நீங்க 2 பேரும் செய்தியை கொண்டு வந்த தூதுவராக இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றி இருப்பேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள். ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றல. ஏன்னா 2 பேர் யாரு? செய்தியை சுமந்து வருகிற தூதுவர்கள். தூதுவர்களை கொலை செய்வது ராஜாங்கங்களுடைய அரசாங்கங்களுடைய மரபல்ல என்பதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 2 பேரையும் விட்டு விட்டார்கள். அந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் பின்னாளில் ஒரு குழுவை எல்லாம் சேர்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் முசைலமாவை இன்னும் தூதராக நம்பி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்த போது அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருந்தது. 2 பேரும் தூதுவர்களாக வந்தார்கள். எனக்கு இன்றைக்கு அந்த காரணம் ஏதும் இல்லை. நபி அவர்கள் எண்ணியதை இன்றைக்கு நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொல்லி அதில் இப்னு நௌஹாவிற்கு மரண தண்டனை வழங்கினார்கள் என்று இஸ்லாமிய வரலாறுல பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள்
மக்கள் மன்றத்தில் நல்ல விதமாக பழகுகிறார்கள் என்பதற்காக, மக்களிடத்தில் நேசத்திற்குரியவராக இருக்கிறார்கள் என்பதற்காக, அல் குர்ஆனை உள்ளத்தில் ஏந்தி இருக்கிறார்கள் என்பதற்காக, மக்களுடைய அபிமானம் எல்லாம் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீதியிலிருந்து அவர்கள் சருகவில்லை. அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன ஷர்த்தை நாடி இருக்கிறானோ அதை நிலைநாட்டுவதுதான் எனது பொறுப்பு என்று நிலைநாட்டி காட்டியிருக்காண்டா, நம்மனால ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில இருவர் ஒரு வழக்கை எடுத்து வந்தால் தயவுதாட்சனை பார்க்காமல், முகச்சுளிப்புகளுக்கு ஆளாகாமல், நம்மனால இது நீதி இது அநீதி என்று பேசுகிற ஆற்றல் இருக்கா? நமக்கு இதுதான் சரி இதுதான் தப்புண்டு சொல்லுவதற்கான முகாந்திரங்கள் இருக்கா? அப்படி சொல்வதற்கான முகாந்திரங்களில நாம் கோழைகளாக இருக்கிறோம். அந்த ஷர்த்துகளை நிலைநிலைப்படுத்துவதில் நாம் கோழைகளாக இருக்கிறோம். சஹாபாக்களுடைய வளமையை பார்க்கிறோம். அது மார்க்கத்திற்கான ஒரு வரையறை என்று வருகிற போது அவர்கள் எடுத்திருக்கிற உறுதியான நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், அவருடைய பிந்தைய காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் பின் சாபித் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழரை ஒரு மாகாணத்தினுடைய ஹாஜியாக, நீதிபதியாக அமர்த்துறார். நீதிபதி இடத்துல பல வழக்குகள் போவதை போல கலீஃபாக்கள் பற்றிய விமர்சன வழக்குகளும் நீதிபதிகளுடைய வசம் வருமா? கலீஃபாவை பற்றியே நீங்க என்ன செய்யலாம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வழக்கு ஸைத் பின் சாபித் அவர்களிடத்தில் வருகிறது. யாருடைய வழக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய வழக்கு. அந்த வழக்கை போட்டது யார்? நபித்தோழர்களில் ஒருவரான உபை இப்னு கஅப் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர் அமீருல் முஃமினீன் மீது இன்னொரு நபித்தோழரான ஹாதியான ஸைத் பின் சாபித் அவரிடத்தில் போய் ஒரு வழக்கை கொடுக்குறாங்க. இந்த ஸைத் பின் சாபித்தை அந்த பொறுப்புல நியமித்தது யாரு? அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நமக்கு ஒருவர் வாயிலாக ஒரு பதவியோ பொறுப்போ தயவுதாட்சணிகளோ கடனோ பொருளோ பணமோ ஏதாவது கிட்டி இருந்தால் அவர்களுக்கு எதிராக கொஞ்சமாவது பேசுவோமா? நமக்கு எதிராக நமக்கு உடன்பட்ட ஒருவர் பணமோ பொருளோ பதவியோ நமக்கான அங்கீகாரத்தையோ யாராவது நமக்கு பெற்று தந்திருந்தால் அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ எதிர்கேள்வி எழுப்புவதற்கோ நாக்கில துணிவு இருக்குமா? நெஞ்சில உரம் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. ஸைத் பின் சாபித் அவர்களை நியமித்த அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றிய வழக்கு ஸைத் பின் சாபித் அவருடைய அந்த நீதிமன்றத்தினுடைய டேபிள்களுக்கு வருகிறது. உபை பின் கஅப் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வழக்கை பங்கெடுப்பதற்காக ஆஜராக வருகிறார்கள். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரியாதை கருதி உமர் அவர்கள் வந்து அமருகிற போது அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இடம் கொடுக்கணுங்கிறதுக்காக நகர்ந்து உட்கார்ந்தார்களாம். அப்படி அந்த இட நெருக்கடியில் இருக்கும்போது அமீருல் முஃமினீன் வருகிறார்கள். எனவே நம்முடைய இடத்தை கொஞ்சம் ஒதுக்கி அமீருல் முஃமினீனுக்கு ஒரு ஆசுவாசமான இடம் ஒன்றை வழங்க வேண்டும் என்று லேசாக நகர்ந்து அமர்ந்தார்களா. அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது நீ செய்கிற முதல் அநீதி. வழக்கு என் மேலதான், நான் அமீருல் முஃமினீன் தான் என்றாலும் கூட இந்த வழக்கை பாரபட்சமாக நீ நடத்த மாட்டாய் என்பதற்கான முதல் அநீதி எது? எனக்காக நீ இடம் அமர்த்தி ஆசுவாசத்தை ஏற்படுத்துவது. அதை முதலாவதாக தடுத்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அமர்கிறார்கள். அமர்ந்த போது ஸைத் பின் சாபித் அவர்கள் மீண்டும் இரண்டாவது கோரிக்கை வைக்கிறார்கள். உபை இப்னு கஅப் இடத்தில் கேட்கிறார்கள், உபையே, வளமையாக வழக்குகளில பிரதிவாதி சத்தியம் செய்து துவங்குவதுதான் நாட்டினுடைய மரபாக இருக்கிறது. வழக்கு மரபு அதுதான். வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் வந்தா பிரதிவாதி அந்த விமர்சனத்திற்கு மறுப்பு தெரிவித்து அல்லாஹ் மீது சத்தியம் இடுவதுதான் இஸ்லாமிய நடைமுறையாக, முஸ்லிம்களுடைய நடைமுறையாக இருந்தது. ஆனால் பிரதிவாதியாக இருப்பவர் அமீருல் முஃமினீன் உமராக இருக்கிறார். எனவே அவர் சத்தியம் செய்து தொடங்கி வைப்பதிலிருந்து நீர் அவருக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கேட்டபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் குறுக்கிட்டார்கள், அப்படி ஒரு வழக்கு எனக்கு தேவை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சமரசங்களோ எனக்கான சாதுரியமான சூழல்களோ எனக்கு தேவையான மாகுல்களை ஏற்படுத்தி இந்த வழக்குகளில் அமர்ந்து கொள்கிற தேவை எனக்கு கிடையாது, நீங்கள் வழக்கை நடத்துங்கள் என்று சொன்னதாக ஸைத் பின் சாபித் அவருடைய வரலாற்று செய்தியில் பார்க்கிறோம்னா, இறை நம்பிக்கையாளர்கள் குர்ஆன் சுன்னாவை பேணக்கூடிய நாம் ஒரு சிக்கல்கள் என்று வருகிற போது, ஒரு பிரச்சனை என்று வருகிற போது, குடும்பங்களில் மத்தீசம் என்று வருகிற போது, அமைப்பு இயக்கங்களில் பிரச்சனை என்று வருகிற போது பூசி முழுகி பேசுவதற்கு பதிலாக
நீதிக்கு நெருக்கமாக இருப்பவர்களாக நாம் மாறி போக வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹ் இந்த நீதி செலுத்துவோரை நேசிக்கிறார். மழுப்பல்களாக பதிலளிக்கிறார்களே அவர்களை அல்ல, பாசாங்கு செய்கிறார்களே அவர்களை அல்ல, எதை பேசுகிறோமோ அதிலே உறுதியாக நின்று நீதியின் பக்கம் நிற்கிறார்களே அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஏன் தெரியுமா? தனக்குத்தானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியை கடமையாக்கி அடியார்கள் மீது அநீதம் செய்வதை தடுத்து கொண்டான். அது ரப்புடைய சிஃபத். அதிலிருந்து கொஞ்சம் இந்த பூமியில் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அது என்னுடைய சிஃபத். நீதி வழங்குவது மாலிக் யௌமித்தீன். நீங்கெல்லாம் வழங்காத நீதியை நான் வழங்குவேன். எப்படி? நீங்கெல்லாம் வழங்காத நீதியை நான் வழங்குவேன். நீ தயவுதாட்சரம் பார்த்திருப்ப, ஏற்ற இறக்கங்கள் பார்த்திருப்ப, ஏழை பணக்காரன் பார்த்திருப்ப, தலைவர் தொண்டர் பார்த்திருப்ப. நான் அப்படி பார்க்க மாட்டேன். என்னுடைய சபையில நீதி அப்படி இருக்கும். எப்படி? யாரும் மறுக்க முடியாத, வாதியோ பிரதிவாதியோ குறுக்கிடவோ மறுக்கவோ இயலாத நீதியை நான் வழங்குவேன். அந்த நீதியிலிருந்து ஒரு சின்ன பகுதியைத்தான் ஆட்சியாளர்களாகிய பொறுப்பாளர்களாகிய உங்கள் மத்தியில் நாம் கொடுத்துருக்கிறோம். அதை கூட உன்னால ஒழுங்கா செய்ய இயலன்னா இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதி செலுத்துவோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்கின்ற அந்த செய்தி எப்படி உண்மையானதாக இருக்க முடியும்? அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் சுன்னாவில் நிறைய இடங்களில் இவ்வாறு சொல்லும்போது நீதி செலுத்துவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எவ்வாறு உயர்த்துவான் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நபிமொழியை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன இழப்பு ஏற்பட்டாலும் பூமியில நீதி செலுத்தியிருப்பான்ல, அவனுக்கு ஒரு இழப்பு, பண இழப்பு ஏற்படும். அங்கே போய் சத்தியத்தை சொன்ன ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கட்டாயிடும், அவனுடைய நட்பு கட்டாயிடும், லாஸ், இழப்புகளை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாமா. என்றாலும் நீதி பேசியிருப்பான்ல, சத்தியத்தை பேசியிருப்பான்ல. அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொல்கிறார்கள், இன்னல் முக்ஸிதீன இன்தல்லாஹ் அலா மனாபிர மின் நூர். அல்லாஹ்விடத்துல ஒரு உயரமான மின்விளக்குகளால் ஆன ஒரு மிம்பர் ஒன்று இருக்கும். அதில் அரியணையில ஏற்றி அல்லாஹ் அவர்களை அழகு பார்ப்பான். ஏன் அப்படி உயர்வான ஒரு மிம்பர்ல ஏற்றி விளக்கு எல்லாம் பொருத்தி அவர்களை அல்லாஹ் அழகு பார்க்கிறான் தெரியுமா? எல்லாரும் பார்த்துக்க, எல்லா மனுஷருடைய தினத்துல விசாரணை தினத்துல சரிசமமாக நிற்கும் போது அவர்களை மட்டும் ஒரு உயரமான மிம்பர் போன்ற ஏற்பாடுகளில் அவர்களை நிறுத்தி மின்விளக்குகளால் அலங்கரித்து அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவான். ஏன் தெரியுமா? நீங்கெல்லாம் பார்த்துங்க, நீதி செலுத்த வேண்டிய இடத்தில் அவர்கள் உண்மையை பேசியதற்காக நான் அவர்களுக்கு வழங்கி இருக்கிற அங்கீகாரத்தை நீ பார் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்குரிய அந்தஸ்தை வழங்கி இருக்கிறான் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் பேசுதுண்டா. நமக்கெல்லாம் நீதி பேசுவதற்கு எது தயக்கமாக இருக்கிறது? உண்மையை பேசுவதற்கு எது தயக்கமாக இருக்கிறது? வெளிப்படையாக பேசுவதற்கு எது தயக்கமாக இருக்கிறது? நேருக்கு நேராக பேசுவதற்கு எது தயக்கமாக இருக்கிறது? நிச்சயமாக இறை நம்பிக்கையாளருடைய குணமாக இருக்க வேண்டியது அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் சொன்ன சத்தியத்திற்கு நெருக்கமாக இருக்க வேண்டிய மனோப்பான்கை நாம் வளர்த்திக் கொள்ள வேண்டும், அல்லது நம்முடைய உள்ளத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை ஜும்மாவுடைய முதல் செய்தியாக சொல்லி அமர்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வ அலா அலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்பிற்குரியவர்களே, சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த் வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு. நீங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ்வுக்காக உறுதியான சாட்சிகளாக இருங்க. உங்கள்கிட்ட அத்தாரிட்டி இல்லை, நீதியை நிலைநாட்டுகிற அளவுக்கு உனக்கு கேப்பபிள் அல்லாஹ் உனக்கு ஒரு கூவத்தை தரல. நீ நாட்டினுடைய அதிகாரமாகவும் இல்லை, ஆட்சியாளனாகவும் இல்லை, எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, யாரையும் நான் தட்டி கேட்பதற்கு எனக்கு லாயக்கோ திராணியோ இல்லை ரப்பே அப்படின்ற உனக்கு ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கிஸ்த், அந்த சத்தியத்திற்கு சாட்சிகளாக நீங்கள் இருந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்கிறார். எது உண்மையோ அதற்கு சாட்சிகளாக நீங்கள் இருந்து விடுங்கள்.
வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அல்லா அலா அல்லா தஅதிலு, யார் மீதாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வெறுப்பு நீதி செய்வதிலிருந்து உங்களை தடுத்து விட வேண்டாம். உனக்கு ஒருத்தனை ஏற்கனவே பிடிக்காது, நீ ஒரு ஜமாத்துல இருக்கிற, இன்னொரு ஜமாத்துக்காரன் உனக்கு ஏற்கனவே பிடிக்காது, அவனை பற்றி ஒரு செய்தி வந்ததும் அவதூறாக பேசிவிடாது. குடும்பத்தார் மத்தியில உனக்கு இன்னொருவருக்கு சண்டை, அவனை உனக்கு ஏற்கனவே பிடிக்காது, எனவே அவனை பிடிக்காது, அவன் மீது இருக்கிற வெறுப்பின் காரணமாக உனது நாவை நீ சுழற்றி விடாதே. இஸ்லாம் எவ்வளவு அழகா சொல்லுது. எப்ப நீ சுழற்றுவ தெரியுமா? ஏற்கனவே உனக்கு ஒரு திருப்தி இல்லாத, விருப்பம் இல்லாத, உடன்பாடு இல்லாத யார் மீதாவது ஒரு வழக்கு வருகிற போது உன்னால நீதி செலுத்த இயலாது, அந்த மாதிரி நீ ஒரு காலம் செய்து விடாத. அல்லாஹ்வுக்கு பயந்து அந்த நீதி செலுத்துங்கள். மீண்டும் அல்லாஹ் சொல்கிறான், ரப்புக்கு பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்க செய்து கொண்டிருப்பதை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அல்குர்ஆன் நமக்கு கற்றுத்தருதுண்டா. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நாம் ஒரு நீதி செலுத்துவதனால, உண்மையின் பக்கம் நிற்பதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இஸ்ஸத்தை உயர்த்துவான், நம்முடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான். அல்லாஹ் நமக்கு நிறைய நலவுகளை நாடுவான் என்பதை இஸ்லாம் பல சந்தர்ப்பங்களில் வலியுறுத்துகிறது. சூரா அல் மாயிதா 5வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனத்திற்கு மக்கள் பிழையான விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தார்களாம். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரின் மேல் ஏறி, மக்களை நீங்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிற அந்த விளக்கம் பிழையானது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். 5வது அத்தியாயத்தினுடைய 105வது வசனத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? மக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் அநியாயம் செய்கிற ஒருவனை பார்த்து அவருடைய கையை பிடித்து அதை தடுக்காமல் இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் ஒரு அநியாயம் செய்பவன் செய்கிற அநியாயத்தை பார்த்து அவனை கையால் தடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அல்லாஹ் எப்படி ஏற்படுத்துவான் தெரியுமா? உங்களிலே நல்லோர் தீயோர் என்கின்ற வேறுபாடு ஏதும் இல்லாமல் எல்லோர் மீதும் அல்லாஹ் தண்டனை இறக்குவான். நீ அதை அனுபவிப்ப. ஒரு சத்தியத்துல நீ மறுத்து அதன் பக்கம் நிற்காமல் மௌனம் காத்தால் உனக்கு அல்லாஹ் எப்படி ஒரு காலத்தை ஏற்படுத்துவான் தெரியுமா? அதனால் ஏற்படுற ஒரு பாதிப்பு வரும் இல்ல, அதுல நீயும் பாதிக்கப்படுவாய். அதையே முன்மொழிந்து இமாம் அபூ தாவூத் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி அபூ தாவூதுல சஹீஹ் என்கின்ற தரத்தில் பதியப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்தினர்களில் பாவம் நடைபெறும் போது அதை தடுப்பதற்கு சக்தியுள்ள மனிதர்கள் அதை தடுக்காமல் இருந்தால் அவர்கள் இறப்பதற்குள் அல்லாஹ் அந்த தண்டனையை தருவான். உங்களுக்கு எனக்கு என்ன சட்டம் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் ஒரு குவத்தை தந்திருப்பான், ஒரு பிழையை தட்டி கற்கிற ஆற்றலை தந்திருப்பான். அப்படி அல்லாஹ் ஆற்றலை தந்து அப்போது நீ மௌனம் காத்தால் நீங்கள் மரணிப்பதற்குள்ளாக அதற்கான தண்டனையை அனுபவிப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்திருக்காண்ட வரலாறு நாம பார்த்தது இல்லையா? ஒரு நாட்டுக்கு தப்பான ஒரு ஆட்சியாளனை தேர்ந்தெடுத்துருவோம், எல்லாரும் போட்டு எடுப்பான், இவனும் ஓட்டு போடுவான் அவனும் ஓட்டு போடுவான். அவன் வந்து அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடும் போது யார் பாதிக்கப்படுவார்? எல்லோரும் பாதிக்கப்படுவார்கள். இஸ்லாம் அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு பிழையை கண்டுங்காணாமல் நீங்கள் காலம் கடத்தினால் அதனால் ஒரு முசீபத்து ஏற்படும், அதனுடைய இழைப்புகளை நீங்கள் கண்கூறாக உங்கள் ஆயுட்காலத்திலேயே பார்ப்பீர்கள் என்ற செய்தி இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஒரு இஸ்லாம் பேசுகிற, பயான் பண்ணுகிற, இஸ்லாமிய புரிதலை மக்களுக்கு எடுத்துச் சொல்கிற அழைப்பாளர்களாக இருக்கிறன்னா அதில் எப்படி நடக்கணும்? பாமரர்களை விட்டுருங்க. இப்போ இங்கே அமர்ந்து இருக்கிறவர்களா யாரு? ஜும்மாவுக்கு முதல் செப்பில் வந்து அமர்ந்து நன்மைகளை கொள்ளையடிக்க முந்தி பல்வேறு அமைப்புகள் இயக்கங்களில் பங்கெடுத்து பல்வேறு அமைப்புகளுடைய பேச்சாளர்களாக, தலைவர்களாக, செயலாளர்களாக, பொறுப்பாளர்களாக கால் நூற்றாண்டுக்கு மேலாக இஸ்லாம் படித்தவங்க தானே நாமே இதில் மெத்தனமாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படிப்பினையை நமக்கு ஏற்படுத்தி விடுவான். அப்பதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். சத்தியத்திற்கு சான்று போகிறவர்களாக, உண்மையின் பக்கம் நிற்பவர்களாக யா அல்லாஹ் எங்களை இறுதி காலம் வரையில ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தோ வகினா அஸாபன்னார். அல்லாஹும்ம அஜர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜர்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜர்னா மினன்னார். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா.